Find the LCM and HCF of the following pairs of integers. Verify LCM into HCF is equal to product of the two numbers. First நம்ம LCM கண்டுபிடிக்கலாம், HCF கண்டுபிடிக்கலாம் இந்த ரெண்டு நம்பருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 26 ஓட ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். prime factors என்னது 2 1 3. ஸோ முடிஞ்சிருச்சு. 2 into 1 3 91 ஓட ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். 7 1 3 7 into 13. So LCM என்னது highest common factor, highest factors என்னது இருக்கிறதுலே இது ஃபுல்லும் ஒரு 13 into 2 into 7. ஸோ 13 into 14 எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு 12 52 31, that is 281 182 கிடைக்கும். HCF என்ன கிடைக்கும் common 13. So therefore LCM வந்து 182 and therefore HCF is எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க 13. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க வெரிஃபை. நான் போட்ட ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வெரிஃபை. வெரிஃபை என்ன இருக்கு LHS சைடில் என்ன இருக்கு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு LCM into HCF, that is 182 into 13. போட்டு பாருங்க 182 13 6 4 2 5 2 8 1 6 6 3 2 2 3 6 6 கிடைக்கும். அப்போ RHSும் சேமாக வரணும். வந்துச்சுன்னா தான் நாம் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட், இல்லைன்னா தப்பு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். என்னது ப்ராடக்ட்டு டூ நம்பர்ஸ் இதுதான். ஸோ 26 into 91 அதை ரெண்டு இன்ட்டு பண்ணி பாருங்கள் 26 91. இதெல்லாம் ரஃபருக்கு நீங்கள் காலம் போட்டு பண்ணிக்கோங்க. 6 2 9 6 are 54 5 9 2 are 18 18 and 23. So 2 3 6 6 2 3 6 6 சேம் வந்துச்சா. therefore LHS is equal to RHS. hence என்ன எழுதியிருக்கோ அதை திருப்பி எழுதணும். LCM into HCF கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எழுதுங்க, எதுவும் மாற்றாதீங்க. ப்ராடக்ட் ஆஃப் இது அப்படியே எழுதணும். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஹைலைட் பண்ணி காமிங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காமிச்சா போதும். ஹென்ஸ் வெரிஃபை. வெரிஃபை தானே அது, ஸோ அதனால ஹென்ஸ் வெரிஃபை. ஸோ அதே கொஷின் தான் செகண்ட் டிவிஷன் பார்க்கலாம். ஸோ 5 10ஓட ஃபேக்டர்ஸ் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 5 10 2ஓட பார்க்கலாம். 2 5 5 அடுத்தது 5ஆல் பார்க்கலாம். 5 1 3ஆல் பார்க்கலாம். 1 17. அவ்வளோதான். ஸோ 2 into 3 into 5 into 17. அடுத்தது என்ன இருக்குது 92 இருக்குது. 2 this 4 6 2 23.
அவ்வளோதான். 23 முடிஞ்சிச்சு. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 23 இவங்க 2 பேரும் காமன் தான், மற்றபடி வேறு யாருமே காமன் கிடையாது. ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வரும்? இதிலேருந்து ஒன்று 2 இன்ட்டு மீதி இருக்கிறது அத்தனை எழுதணும். இதில் 2, இதில் 23 இருக்குது, அதில் 3, 5, 17. இந்த 2 இங்கே வந்துருச்சு, இந்த 23 இங்கே வந்துருச்சு, இங்கே 3 இங்கே வந்துருச்சு, இங்கே 5, இந்த 17. ஸோ இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 to 4, 4, 5, 20 வச்சுக்கலாம். ஸோ 20 into 3, 60. நான் இது எப்படி பண்ணிட்டேன்? 5, 6, 60 வரைக்கும் வந்துருச்சா? இப்போ 23யும் 17ம் பண்ணிடுங்க. 21, 2, 7, 14, 16, 3, 2, 1, 9, 391. இப்போ வெறும் 6 மட்டும் இன்ட்டு பண்ணுங்க. இதெல்லாமே இன்ட்டு தான். 6, 54, 4, 5, 18, 23. ஸோ 2, 3, 4, 6, இங்கே ஒரு 0 ரிமைனிங் இருக்குது, 6. ஸோ எல்சிஎம் வந்து என்னது? இப்போது ஹெச்சிஎஃப் வந்து காமன் என்ன இருக்குது? ஒன்றே ஒன்று 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு என்னது? 2, 3, 4, 6, 0. வெரிஃபை கேட்டிருக்காங்கல்ல, வெரிஃபை த சேம் மெத்தட் தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே பண்ண போகிறோம். இதை நம்ம எல்ஹெச்எஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். எல்சிஎம் என்னது? 2, 3, 4, 6, 0 இன்ட்டு 2. 2ஆல் பண்ணி பாருங்கள். 2, 6, 12, 8, 9, 6, 4. That is 4, 6, 9, 2. இங்கே ஒரு 0 ரிமைன் இருக்குது, 0 போட்டுக்கோங்க. 0வை நீங்கள் இன்ட்டு பண்ண வேண்டாம், அப்படியே எத்தனை 0க்கோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது? த ப்ராடக்ட் ஆஃப் அ 2 numbers. ப்ராடக்ட் ஆஃப் அ 2 numbers. Product of 2 numbers என்னது? 5, 10, 92. 5, 10 into 92. So 5, 10. நான் அதை அப்படி சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க, 0 வச்சுக்கோங்க, அப்படியே போட்டுக்கோங்க டைரெக்டாகவே. 2, 10, 9, 45. That is 2, 9, 6, 4. வந்துருச்சா? இந்த 0வும் அப்படியே கொண்டு வாங்க. That is 4, 6, 9, 2, 0. So நம்ம போட்ட ஆன்சரும் கரெக்டு, வெரிஃபையும் கரெக்டு. Therefore LHS is equal to RHS. Hence LCM into HCF. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க, எழுதாத விட்டுறாதீங்க. நீங்கள் நடுவில் தப்பு பண்ணால் கூட கீழே இருக்கிறது எப்பயும் லாஸ்ட்டுக்கு தான் மார்க்கு. ஸ்டெப்புக்கு மார்க் உண்டு. ஸோ எதையும் வெற்றாதீங்க. ஹென்ஸ் வெரிஃபை. ஸோ சேம் கொஷின் தான். தேர்ட் டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 336க்கு ஃபேக்டர்ஸ் எடுக்கலாம். 336க்கு ஃபேக்டர் prime factor, that is 6 இருக்கனால 2லேயே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1, 3 to 6 வருவாங்க. that is 18, 168. திருப்பி 2ஆல் போட்டோன்னா இது 8 போகும், 84 போகும். 2ஆல் போட்டால் 42, 2ஆல் போட்டால் 21, again is 37லேயே முடிச்சிட்டேன். அதே மாதிரி 54க்கும் போட்டுடலாம். 2ஆல் போட்டேன், that is 27 கிடைக்கும். 3ஆல் வரும் 9, 3, 3. ஸோ எத்தனை இருக்குது?
1 2 3 4 into 3 into 7. அடுத்தது 54க்கு 2 into 3 into 3 into 3. பாருங்க, இது காமனு, இது காமன். ஸோ therefore LCM என்னது? இதிலேருந்து 2, இதிலேருந்து 3, மீதி யார் இருக்காங்க? இதெல்லாமே இருக்காங்க. ஸோ 2 into 2 into 2 into 3 into 3 into 7. ஸோ எவ்வளோ இருக்கு? 1 2 3 4 16 9 27 6 7 is 11 12 32 2 3 4 7 14 21 22 28 3. So 3024. இது LCM. HCF common தானே? 2 3. 2 into 3, that is 6. So therefore LCM is equal to 3024 and HCF is equal to 6. Verify பார்க்கலாமா? that is இவங்களை நம்ம LHSும் இவங்களை நம்ம RHSும் வைக்க போகிறோம். So left hand side is equal to, that is LCM into HCF. LCM என்னது? 3024 into HCF 6. 24 12 14 36 18. So 18,144 கிடைக்கும். அடுத்தது RHS, that is product of two numbers. Product of two numbers யாரு? 336 and 54. 336 into 54 into பண்ணி பாருங்க. 336 54 24 3 4 12 14 13 0 3 15 18 16 4 4 1 remaining 8 வந்துச்சா? சேம். ஸோ சேம் வந்துச்சு. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். ஸோ therefore LHS is equal to RHS. hence சொன்ன மாதிரி இருக்கிற கொஷின் அப்படியே தான் எழுதணும், நீங்கள் சேஞ்சே பண்ண வேண்டாம். LCM is equal to HCF is equal to product of two numbers. Hence verified.